நீ சும்மா இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ சும்மா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I know you are free. I know you are free. Or we can say I know you are idle. Idleனாலும் ஃப்ரீனாலும் சும்மா இருக்கிறது, ஓகேவா? ஸோ I know அப்படின்னா எனக்கு தெரியும். I know you are free or I know you are idle. நீ சும்மா இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இந்த நேரத்தில் சும்மா இருப்பாய் என்று எனக்கு தெரியும், அதனால் தான் நான் இப்போது இங்கு வந்தேன். நீ இந்த நேரத்துக்கு சும்மா இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I know you would be free this time. That's why I came now to meet you. I know you would be free this time. நீ இந்த நேரத்துக்கு ஃப்ரீயாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். That's why, அதனால தான் I came now, நான் இப்போ வந்தேன். எதுக்கு? உன்னை பார்க்குறதுக்கு. to meet you, உன்னை பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்தேன், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வருவதற்கு என்னை நச்சரிக்கிறார்கள். அவங்க வரத்துக்கு என்னை நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are nagging me to come. They are nagging me to come. Or we can say they are bothering me to come. Bothering அப்படின்னா தொல்லை பண்ணுறது, naggingனா நச்சரிக்கிறது. அவங்க என்ன வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? They are bothering me to come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னை மிகவும் கடுப்பேற்றுகிறாள். அவள் என்னை ரொம்ப கடுப்பேற்றுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She annoys me a lot. She annoys அப்படின்னா அவள் கடுப்பேற்றுறா. a lot அப்படின்னா நிறையா. She annoys me a lot. அவள் என்னன்னு ரொம்ப கடுப்பேற்றுறா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை. நம்மளாம் இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ போகிறப்ப கேலண்டர் பற்றி இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There is not even a single holiday in this month. There is not even a single holiday in this month. There is not even a single holiday அப்படின்னா ஒரு நாள் லீவு கூட இல்லை. in this month அப்படின்னா இந்த மாதம், ஓகேவா? There is not even a single holiday in this month. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் மிகவும் சுவையாக இருக்கும். நீ கண்டிப்பாக அதை சாப்பிட வேண்டும் ஒரு முறை. ஸோ இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும், நீ கண்டிப்பாக ஒரு தடவை அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel அப்படின்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். யூ ஷுட் eat it once. நீ அதை ஒரு தடவை சாப்பிடணும். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அதை சாப்பிடவில்லை? நீ ஏன் அதை சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Why haven't you eaten it? Why haven't you eaten it? Why haven't you eaten அப்படின்னா நீ ஏன் சாப்பிடல. it அப்படின்னா இதை. Why haven't you eaten it? நீ ஏன் இதை சாப்பிடல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தினமும் இரவு உணவு தாமதமாக தான் சாப்பிடுவாயா? நீ டெய்லி நைட்டு லேட்டாக தான் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you eat dinner so late every day? Do you eat dinner so late every day? Do you eat dinner அப்படின்னா நீ டின்னர் சாப்பிடுவியா? so late அப்படின்னா ரொம்ப தாமதமாக. everyday அப்படின்னா தினமும். அதனால தான் இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தாமதமாக சாப்பிடுவது உன்னுடைய உடல் நலத்திற்கு கேடானது. லேட்டாக சாப்பிட்டினா அது உன் உடம்புக்கு கேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Eating dinner so late is bad for your health. Eating dinner so late is bad for your health. Eating dinner so late அப்படின்னா டின்னர் லேட்டாக சாப்பிட்றது bad for your health, உன்னோட உடம்புக்கு கெடுதல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் புளிய மரம் வைத்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We have a tamarind tree in our house. We have a tamarind tree in our house. We have a tamarind tree. Tamarind tree அப்படின்னா புளிய மரம். in our house அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்குது. We have a tamarind tree in our house. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நாங்கள் சமைக்கும் எல்லா காய்கறிகளும் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வளர்க்கிறோம். நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We grow all the vegetables that we cook. We grow all the vegetables that we cook. நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே தான் வளர்க்குறோம். ஸோ we grow all the vegetables that we cook in our house அப்படின்னா எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குறோம். in our garden அப்படின்னா எங்கள் கார்டன் தோட்டத்தில் நாங்கள் வளர்க்குறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
என்னால் விரைவாக கணக்கிட முடியாது. என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது, நான் லேட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் கால்குலேட் குவிக்லி. கால்குலேட் அப்படின்னா கணக்கிடுறது. ஸோ ஏதாவது திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு அமௌண்ட், நிறைய அமௌண்ட்டை சொல்லி அதை கூட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட். அதை என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா ஐ காண்ட் கால்குலேட் குவிக்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறார்கள். அவங்க தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். they are plucking flowers in the garden. they are plucking flowers அப்படின்னா பூக்களை பறிக்கிறது. ஓகேவா? they are plucking flowers in the garden. gardenனா தோட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போலீஸ் திருடர்களை பிடித்து விட்டார்கள். போலீஸ்லாம் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. the police caught the thieves. the police அப்படின்னா போலீஸ்காரவங்க. காட்ச் அப்படின்னா கேட்சோட பாஸ்டன்ஸ் காட்ச். ஓகேவா? காட்ச் அப்படின்னா பிடித்தனர். யார்? திருடர்களை. த தீவ்ஸ். தீவ்ஸ்னா திருடர்கள். ஓகேவா? போலீஸ் காட்ச் த தீவ்ஸ். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். நான் நேற்று ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லெட்டர்னா கடிதம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன். ரைட்டோட பாஸ்டன்ஸ் ரோட். ஐ ரோட் அ லெட்டர் ஒரு கடிதம். நான் ஒரு கடிதம் எழுதினேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். ஓகேவா? ஏன் கத்தி கொண்டு இருக்கிறாய்? ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்க. அவள் பால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாள். இப்போ வீட்டுக்கு யாரோ வந்துட்டு உங்கள் சிஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அவங்க பால் காய்ச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஓகேவா? பாய்லிங்னா காய்ச்சிருது. ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஷீ இஸ் பாய்லிங் மில்க். அவள் பால் காய்ச்சிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தோசையை திருப்பி போடு. இப்போ அம்மா தோசை சுட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஏன் அந்த தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் அப்படின்னா திருப்புறது. ஓகேவா? ஸோ ஃப்ளிப் த தோசா அப்படின்னா தோசையை திருப்பு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வரவுக்கு தகுந்த செலவு செய். உனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணு, ரொம்ப செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. ஸோ வித்தின் யோர் இன்கம் அப்படின்னா உன்னோட வருமானத்துக்கு உள்ள தகுந்த மாதிரி செலவு பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கெஸ் பண்ணுங்கள். I'll go crazy if I get angry. I'll go crazy if I get angry. I'll go crazy அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'll go crazy if I get angry. நான் கோவப்பட்டால். ஓகேவா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இந்த பையை எனது பின்னால் மாட்டி விடு. இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? அம்மா இந்த அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா? அம்மா இந்த பேக்கை பின்னாடி மாட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் அப்படின்னா பேக்கை மாட்டி விடுறது. ஆன் மை பேக் அப்படின்னா என்னோட பின்னாடி. ஓகேவா? ஸோ ஹேங் த பேக் ஆன் மை பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும் வழியில் அவனை சந்தித்தேன். நீ எப்போ அவனை பார்த்த? இப்போ யாரும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஸோ எங்கே நீங்கள் உங்களை பார்த்த, எங்கேருந்து அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நான் அவனை வந்து வர வழியில் அவனை பார்த்தேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வர வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை சந்தித்தேன். எங்கே? ஆன் த வே ஹோம். வீட்டுக்கு வர வழியில். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை மிதித்து விட்டாள். அவள் என் காலை மிதிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படின்னா மிதிக்கிறது. ஸோ ஷீ ஸ்டாம்ப்ட் அப்படின்னா அவள் மிதிச்சிட்டா. ஆன் மை ஃபீட் அப்படின்னா என்னோட பாதை, என்னோட காலை. கால்னா என்னது? பாதத்தை தானே மிதிப்பாங்க. ஸோ ஆன் மை ஃபீட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இங்கு எட்டிப்பார். இப்போ ஏதோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏங்க கொஞ்சம் எட்டிப்பாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். லுக் ஓவர் ஹியர், லுக் ஓவர் ஹியர், லுக் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே எட்டிப்பார். இதுவே அங்கே எட்டிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா லுக் ஓவர் தேர், லுக் ஓவர் தேர், தேர்னா அங்கே. ஸோ லுக் ஓவர் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஓகேவா? ஸோ லுக் ஓவர் ஹியர் ஆர் லுக் ஓவர் தேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பலூனை ஊது. இப்போ வந்து வீட்டுக்கு பலூன் வாங்கி தராங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்களே, எனக்கு பலூனை ஊதி கொடுங்க ஊதி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ப்ளோ த பலூன், ப்ளோ த பலூன். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஸோ ப்ளோ த பலூன். நம்ம வேறு எதெல்லாம் ஊதுவோம்? கேண்டில், கேண்டிலை ஊதி அனுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ளோ த கேண்டில்ஸ், ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அவரை குழந்தையை தூக்க சொல். இப்போ அம்மா வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க, குழந்தை அழுதுனா அவரை குழந்தையை தூக்க சொல்லு, அவர் பிள்ளையை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி, ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. என்னது? டு லிஃப்ட் த பேபி. லிஃப்ட் அப்படின்னா தூக்குறது, பேபி அப்படின்னா குழந்தை. ஓகேவா? ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. குழந்தையை அவரை தூக்க சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய சட்டை பொத்தானை போடு. சட்டை பட்டன்லாம் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். பட்டன் அப் யோர் ஷர்ட், பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் அப்படின்னா பட்டனை போடுறது. யோர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை போடு. பட்டன் அப் யோர் ஷர்ட். இதுவே சட்டை பட்டனெல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லணும்னா அன்பட்டன் அப் யோர் ஷர்ட், அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேனா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ், ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன். இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னுடைய சொந்த தம்பியா, அவன் உன்னோட சொந்த தம்பியா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். இஸ் ஹீ யோர் பிரதர், இஸ் ஹீ யோர் பிரதர், இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா அவன் உன்னோட சொந்த தம்பியா. ஸோ இதுவே அவங்க சொந்த தம்பியா இல்லை சித்தப்பா பையனா அப்படின்லாம் கேட்கணுன்னா இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் யோர் கசின். இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா உன் தம்பியா, இல்லைனா கசின் அப்படின்னா சித்தப்பா பையன் அப்படின்னா கசின். ஓகேவா? இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் கசின். உன் தம்பியா இல்லை சித்தப்பா பையனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி வருகிறேன். இப்போ அப்பா காலைல குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வீட்டுக்கு வரப்போ உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I'll get you chocolates on the way home. I'll get you chocolates on the way home. I'll get you chocolates அப்படின்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். On the way home, வீட்டுக்கு வரும்போது. ஓகேவா? I'll get you chocolates on the way home. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை ஏன் அப்போது என்னிடம் சொல்லவில்லை. நீ ஏன் இதை அப்போ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். Why didn't you say this then? Why didn't you say this then? Why didn't you say அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. this அப்படின்னா இதை, நீ ஏன் இதை சொல்லலை. then அப்படின்னா அப்போது. ஓகேவா? அப்போ, முன்னாடி. Why didn't you say this then? நீ ஏன் இதை அப்போ சொல்லலை. ஓகேவா? என்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். என்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவளும் அதே தான் பண்ணுறா, அவளும் அதே தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம், ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். டூயிங் அப்படின்னா பண்ணிகிட்ருக்கா, ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் அப்படின்னா அவளும் பண்ணிகிட்ருக்கா. சேம், அதே தான், அவளும் அதே தான், அவளும் அதே தான் பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன், நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா இரு நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னா நான் இதை சொல்கிறேன், இதை விளக்குறேன். டு யூ உன்கிட்ட, லேட்டர் அப்படின்னா அப்புறமா, நான் இதை உன்கிட்ட அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏன் அப்படி யோசிக்கணும், நான் ஏன் அப்படி யோசிக்கணும், நான் ஏன் அப்படி யோசிக்கணும், நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Why would I have such a thought? Why would I have
such a thought. Why would I have? நான் ஏன் வச்சிருக்கணும் such a thought. அது மாதிரி எண்ணம் நான் ஏன் வச்சுருக்கணும், நான் ஏன் அது மாதிரி யோசிக்கணும். Why would I have such a thought? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never thought this would happen. I never thought this would happen. I never thought. நான் நினச்சதே இல்லை. This would happen. இது நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை. ஓகேவா. ஸோ இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா I never expected this would happen. I never expected this would happen. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல, உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I have done nothing to make you proud. I have done nothing to make you proud. I have done nothing. நான் எதுவுமே பண்ணலை. To make you proud. Proud அப்படின்னா பெருமை. ஸோ உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. I have done nothing to make you proud. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't know how to pacify you. I don't know how to pacify you. I don't know. எனக்கு தெரியலை. How to pacify. Pacify அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஸோ how to pacify. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. யூ உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் ஆனால் நான் சொல்லலை, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I should have told you everything. I should have told you everything. I should have told அப்படின்னா நான் சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட்டு. ஸோ இருக்க அப்படிங்கிறதுனால இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற டென்ஸ் என்னவாக இருக்கணும்னா வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா. ஸோ டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டோல்டு. ஹாவ் டோல்டு. ஐ ஷுட் ஹாவ் டோல்டு யூ. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்ணத்தோட. ஸோ இப்போ யாராச்சும் அழுதாங்கன்னா அழாத கண்ணத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வைப் யோர் டியர்ஸ். வைப் யோர் டியர்ஸ். வைப் அப்படின்னா துடைக்கிறது. ஸோ வைப் த டோர் அப்படின்னா கதவை தொட. வைப் அப்படின்னா துடைக்கிறது. வைப் யோர் டியர்ஸ் அப்படின்னா கண்ணை தொட. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை வீட்டுக்கு கூப்பிடு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு. அவளை வீட்டுக்கு வர சொல்லு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கால் ஹர் ஹோம். கால் ஹர் ஹோம். கால் ஹர் அவளை கூப்பிடு. ஹோம் வீட்டுக்கு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு. கால் ஹர் ஹோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது நல்லாவே தெரியும். எனக்கு இது நல்லாவே தெரியும். நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ இட் வெல். ஐ நோ இட் வெல். எனக்கு இது நல்லாவே தெரியும். இதுவே அவனுக்கு இது நல்லா தெரியும், அவனுக்கு இது நல்லா தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I'm here to help her. I'm here to help her. I'm here. நான் இங்கே இருக்கேன். To help her. அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு. I'm here to help her. அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் தான் என்னை போக சொன்னான். அவன் என்ன போக சொன்னான். ஏன் போன, யார் ஒன்று போக சொன்னான். அவன் தான் என்னை போக சொன்னான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He asked me to go. He asked me to go. He asked me. அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். to go போக சொல்லி அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அவன் என்கிட்ட சொன்னான். He asked me to go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை அங்கே பத்திரமா வை. இதை அங்கே பத்திரமா வை. கீழே போட்டுறாத, இதை அங்கே பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கீப் இட் தேர் சேஃப்லி. கீப் இட் தேர் சேஃப்லி. கீப் இட் தேர் அப்படின்னா இதை அங்கே வை. சேஃப்லி பத்திரமா. இதை அங்கே பத்திரமா வை. ஓகேவா. ஸோ நான் இதை அங்கே பத்திரமா வச்சேன், நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன், அது எங்கன்னு தெரில, நாங்கள் அதை பத்திரமா வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் கெப்ட் இட் தேர் சேஃப்லி. ஐ ஹாவ் கெப்ட் இட் தேர் சேஃப்லி. ஐ ஹாவ் கெப்ட் இட் அப்படின்னா அதை வச்சுட்டேன். தேர் அங்கே. சேஃப்லி பத்திரமா. நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் இட் தேர் சேஃப்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் சொன்ன வேலையை செய். நான் சொன்ன வேலையை செய். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do the work I said. Do the work I said. Do the work. வேலையை செய். I said. நான் சொன்ன வேலையை செய். Do the work I said. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who is sick? Who is sick? Sick அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஸோ who is sick அப்படின்னா யார் உடம்பு சரியில்லாமல் இருக்கா? Who is sick? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அவ உடம்பு சரியில்லாமல் இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளுக்கு எப்படி இது தெரியும்? அவளுக்கு எப்படி இது தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How does she know this? How does she know this? How does. இங்கே நம்ம ஆல்ரெடி டஸ் யூஸ் பண்ணினதுனால இங்கே நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ how does she know this? அவளுக்கு எப்படி இது தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வரமாட்டேன்னு சொன்ன. நீ வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You said you won't come. You said you won't come. You said நீ சொன்ன. You won't come. நீ வரமாட்டேன்னு நீ சொன்ன. You said you won't come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை முதல் தடவை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done this for the first time. I have done this for the first time. I have done this. நான் இதை பண்ணியிருக்கேன். For the first time. முதல் முறையா, முதல் தடவையாக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணியிருக்கேன், அவன் பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுவே அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான், அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has done this for the first time. He has done this for the first time. He has done this. அவன் இதை பண்ணியிருக்கான். For the first time. முதல் முறையாக அவன் இதை பண்ணியிருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வச்சேன். ஏதோ ஒன்று காணா போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்தலாம் எங்கே வச்சேன்? இங்கே தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I kept it here. I kept it here. நான் இதை இங்கே வச்சேன். I kept it here. I kept. கீப்னா வைக்கிறது. ஸோ I kept அப்படின்னா நான் வச்சுக்கிட்டேன், நான் வச்சேன். I kept it here. நான் இதை இங்கே வச்சேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you suspect me? Do you suspect me? Suspect அப்படின்னா சந்தேகப்படுறது. ஸோ do you suspect me? நீ என்ன சந்தேகப்படுறியா? ஓகேவா? ஸோ ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சரியில்லை, ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something is suspicious. Something is suspicious. Suspicious அப்படின்னா சந்தேகமாக இருக்கிறது. ஸோ something is suspicious அப்படின்னா ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't be patience. I won't be patience. Patience அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ I won't be patience. நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இதுவே நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா I will be patience. நான் பொறுமையாக இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். நீ லேட்டாக வந்த, நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not let you come in. I will not let you come in. I will not let you. நான் உன்னை விட மாட்டேன். Come in. உள்ளே வர. நான் உன்னை உள்ளே வர விட மாட்டேன். I will not let you come in. ஓகேவா? ஸோ இதுவே அவனை உள்ளே விடாத, அவனை உள்ளே விடாத அப்படின்னு சொல்லணும்னா don't let him come in. Don't let him come in. அவனை உள்ளே விடாத. Don't let him come in. ஓகேவா? ஸோ இதுவே என்ன உள்ளே வரவிடு, என்ன உள்ளே வரவிடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.